அசாதாரணமான சூழ்நிலையில், இந்த வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டமான சூழ்நிலையில், இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பெட்டகங்கள் தேவையுள்ள அளவு கிடைப்பதில்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால் கடந்த ஒரு வார காலமாக ஏற்றுமதி தடைபட்டு இங்கு கொச்சினில் இருக்கக்கூடிய பெட்டக வசதியும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இப்போ ஜபலலி போட்டு துபாயில் போக வேண்டுமென்றால் இன்டர்நேஷனல் அளவிலே, பன்னாட்டு அளவிலே ஜபலலி போட்டு தான் துபாயில் இருந்து செயல்பட்டு வருகின்றது. அதற்கடியிலும் இடையிலும் இந்த பிரச்சனை, இந்த வார் பிரச்சனை இருக்கிறதால் வளைகுடா நாடுகளிலே எங்களுக்கு அங்கே கிளியர் ஆகுவதில்லை. அதனால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு தென்னை விவசாயிகளுக்கு மிகவும் மிகுந்த வேதனைக்குரிய நேரமாக இருக்கின்றது. வருடம் பிரதி 6000 கோடிக்கு மேலே தென்னை பொருட்கள் மட்டும் ஏற்று செய்யப்படுகின்றது. நார் பேல்களாக கட்டி பல்வேறு பொருட்கள் செய்வதற்காக சீனாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் போய் கொண்டிருந்தது. அதுவும் தடைபட்டு விட்டது. இந்த வேளையிலே எப்படி இதை சமாளிக்க வேண்டும்? 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தென்னை தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள், தென்னை விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாய மக்கள் அனைவருமே இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசு உடனடியாக தலையிட்டு நம்மளது பிரதமர் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் பன்னாட்டு தலைவருடன் சேர்ந்து பேசி இதற்குண்டான ஆவண யுத்தத்தை உடனாக நிறுத்தி ஏற்றுமதி சீராக்க வேண்டும். பழையபடி இங்கிருந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு விடிவாக அவர்கள் உடனடியாக செயல்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த சிக்கலான நேரத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு நாங்கள் அனைவரையும் உங்களுடைய இந்த டிவி வாயிலாகவும் மக்களோடு கேட்டுக்கொள்கிறோம்.